லெட்ஸ் ரெடி ஃபார் ரைட். கிளப்புங்கள். அப்படியே இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா மணி இங்கே எடுத்து பார்த்தா டோட்டல் சங்ககிரியும் தெரியுது, மகாலியும் தெரியலாம். நல்லா இல்லை. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்படியே கீழே இறங்குறோம். முதல்ல இந்த கூலிங் கிளாஸ் கேட்டா தாங்க முடியல. எப்பயுமே ஏறுறது இது இங்கே ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அப்போவே தெரியும் இறங்குறது எவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு. பொறுமையாக தான் இறங்கணும். கொஞ்சம் பகல் டைமில் வந்திருந்தோம்னா கொஞ்சம் மேலே சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெயில் வந்தனால இங்கே செம ஹீட்டாக இருக்குது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து கேசட் கூட இதெல்லாம் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இது வந்து சமைச்சு நைட்டே வந்துடுறாங்க, வந்து சமைக்கிறாங்க. சமைச்சு சாப்பிட்டு ஒரு நாள் இருந்துட்டு அப்படியே ஜாலியாக போகிறாங்க. இங்கே ஃபுல்லாக ஒரே பாறை தான். இங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குது. நிறைய பார்த்துட்டு நிறைய காமிச்சு போகிறேன். மேலேயும் வந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்தீங்கன்னா கடைசி பிறகு குளிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணி தவிக்கும். பாலைவனத்தில் போகும் அந்த மாதிரி. அதே மாதிரி வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு அரசு அந்த பாகுபலியில் வர மாதிரி கோட்டை அப்படின்னு சொல்லி. இது வந்து கோட்டையெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ஆயுத கிடங்கு மாதிரி அவங்க ஆயுதத்தெல்லாம் இது பண்ணி வைக்கிறது, சிறைச்சாலை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மோஸ்ட் சேஃப் அண்ட் செக்யூராக இருந்திருக்கு இந்த இடம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி தவிர அந்த வழியில் மேலே ஏற முடியாது, அந்த அளவுக்கு இதோட கட்டமைப்பு இருக்குது. அரசர்கள் வந்து இன்னொரு அரசர்கள் கைது பண்ணாங்க, இங்கே கொண்டு வந்து வைப்பாங்கம்மா. ஆமாம், எனக்கு இருந்து பார்த்தோன்னா கீழே இருந்து யார் யார் வராங்க எல்லாமே வீட்டில் தெரியும். ஆமாம், இங்கேருந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான இடம் தான் இது. முடிஞ்சு பார்த்தாலே தெரியும், ஏதோ எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வேர்த்து கொட்டி கீழே இறங்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா இதில் கீழே காலை வச்சாலும் உருட்டிட்டு போய் கீழே ஒரு மாதிரி இருக்குது. உடனே இறங்க வேண்டியதான். அது ஏறுறப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னு, இறங்குறது அதோட கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா பாறையில் சேர்த்துக்கணும் இடம் தான் இது. காலை பொறுமையாக வச்சு இறங்கணும். வீட்டில் இறங்க மாதிரி குச்சில் இறங்கிங்கன்னா நேராக கீழே தான் லேண்ட் ஆகிங்க. அதிகமாக வழுக்குது அதுவே. கூட்டி போகிறது ஆள் இல்லை. ஆம்புலன்ஸ் பண்ண வேலையில் வர மாட்டாங்க. இனிமேட்டு அப்படியே படியில் ஜாலியாக பொறுமையாக இறங்கி போக ஆரம்பிக்க வேண்டியதுதான். எங்களுக்கு பக்கமாக நாங்களாம் உள்ளூர் சொல்ல போனால், எங்கள் ஈரோடு, நான் வந்து நாமக்கல். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பக்கமாக போச்சு. எங்கள் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா பெட்ரோலு, வேறு எதுவுமே இல்லை. வரப்போ ஒரு தண்ணி பாட்டில், ஸ்நாக்ஸ் வாங்கினோம். ஸ்நாக்ஸ் பிங்கோ வாங்கினோம். அது மொத்தமாக 40 ரூபா ஆச்சு. மொத்தம் 140 ரூபா. கீழே இறங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக பசிக்குது ரொம்ப. நான் காலையில் எதுவுமே சாப்பிடல. இருந்தாலும் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவான், அதனால் அந்த செலவு இல்லை. ஆமாம், ஏன்னா இங்கேருந்து வீட்டுக்கு போகிறது ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். அதனால் நீ சண்டே வேறு வீட்டில் வேறு சிக்கன் மட்டன் ஏதாச்சும் எடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வரமா இருந்துச்சுன்னா பசங்களோட வாங்க. வந்தீங்கன்னா இங்கே மேலே ஏறுறது அங்கே பாரு மணி. ஐயோ, அங்கே வா சொன்ன அம்மாண்டிங்க. அது தெரியுதா? இங்கே ஒன்று இந்த வியூவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ பேக் கேமராவில் காட்டுறோம். 8 கால் பூச்சி அது சொல்கிறான். இதை பார்த்தா நாங்கள் பயந்துட்டோம். அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா இங்கே பாருங்க, தலைவர் அப்படியே வேற லெவலில் நின்றுருக்கிறாரு. ஏதோ கடிச்சிருமோ என்னமோன்னு தெரில. தெரியுதா? ரொம்ப பெருசு. இப்போ தெரியும் பாருங்க. அதான் தெரியுது. தெரியல, கண்ணுக்கு தெரியல. கேமரா மேலே கொண்டுருக்குமா தெரியுது, ஆனால் இல்லை. அதை கூடு அப்படியே கட்டியிருக்கு பெருசாக. இது ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் தெரியல கேமராவில். இன்னும் ஒரே நிமிஷம். அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், மணி பியவே இல்லைடா. ஆனால் கடிச்சு போட போகுது. மணி பக்கத்தில் எடுக்கலாம். செம்மையாக இருக்கு பாரு. மேலே போகுது. குடி கடி வாங்கிட்டு வரதா?
அடிக்கிறோம் அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் செமையாக இருக்கு. போகலாமா? ஐயோ மோளி, வெளிநாட்டில் இந்த ஸ்பைடர்லாம் வந்து செல்லப்பிராணியாக வளர்த்துறாங்க மோளி. எப்படி தான் வளர்க்குறாங்கன்னு தெரியல. நல்லா கடிக்காதா? கடிச்சு விஷம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பைடர். அப்புறம் இப்போ நாங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்கோம் மெதுவாக. ரொம்ப டயர்டாகிட்டோம். பசங்க வரப்போ 2 பேர் வராங்க. இன்னும் நிறைய பேர் வந்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஜாலியாக டேஸ்ட் போனால் தெரியாது. ஆமாம். ஆனால் சித்தேஸ்வரம் மலையோட ரொம்ப பிடிக்கும் இருக்குது. அங்கே கூட ஏறிட்டேன், இங்கே ஏற முடியல. அங்கே வந்து எல்லாமே ஸ்டெப்ஸாக இருக்குது. அதுக்குலாம் அங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. அது மாதிரி அங்கே ஒன்று ஜில்லாக இருந்துச்சு. கூலிங் நல்லா செம்மையாக இருந்துச்சு. ஏற சலுப்பாக எதுவும் தெரியல. இங்கே வந்து வெயில் பார்த்தாலும் தெரியும் நான் எவ்வளோ கருப்புன்னு. இதே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதுன்னா அந்த அளவுக்கு வெளிச்சடிக்குது. வெயில் செம்ம வெயில். ஆமாம் மோளி, வீடியோவும் பிடிக்கணும், ஸ்டெப் இறங்கணும், கொஞ்சம் கஷ்டம்தாங்க மோளி. எப்படி வர பிடிச்சிங்க? கொஞ்சம் கஷ்டம்தான். சாப்பிட்டு இருக்குது. டைம் இருக்கானே இறங்குறது. அடுத்து எங்காவது நல்ல பிளேஸாக இருந்தால் சொல்லுங்கள். மேக்ஸிமம் ஹில்ஸு, கூலிங்கான பிரதேசம் அது மாதிரி சொல்லுங்கள். இப்போதைக்கு நம்ம பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான். தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்கள். 1 டே பிளான் மாதிரி சொல்லுங்கள். இப்போதைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறோம். 2 டே பிளான் ஆனாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். நாங்கள் அடுத்து கண்டிப்பாக ட்ரெக்கிங் நம்மளால முடியாதுங்க, ரெஸ்ட்டு வேணும். ஏதாச்சும் ஹில் ஸ்டேஷனில் போய் ஜாலியாக பைக்கில் சுற்றிட்டு மோட்டோலாகில் டெஸ்ட்டாக இருக்குது காட்டுறோம். அது உங்களுக்கு ஃபுல்லாக சும்மா நடக்க வச்சுட்டு என்னங்க. கரெக்டு தான். ஆனால் மோட்டோலாக் செம்மையாக ரெடியாக இருக்குதுங்க. ஆனால் அடுத்த டைம் வந்து ஒரு மொபைல், நல்ல மொபைல் எடுத்தோன்னா அந்த மோட்டோலாக் வச்சா இன்னும் செம்மையாக இருக்கும். எங்களுக்கு வந்து அந்த வைட் ஆங்கிள் வந்து 8 மெகா பிக்சர் தான். அதே வந்து அந்த கிளியன்ஸாக தெரியுது. இன்னும் 13 மெகா பிக்சர் வந்து வைட் ஆங்கிள் இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்குங்கிறது. லாஸ்ட்டாக நாங்கள் போன சித்தேஸ்வரம் லாக் பார்க்கலன்னா ஐ பட்டனில் தரேன், போய் ஃபுல்லாக பாருங்கள். இதை விட அது இதே மாதிரி அதுவும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அப்பா முன்னாடி இது காட்டுறோம் பாருங்க, ஸ்டெப்ஸு எப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு ஸ்டெப்ஸாக இறங்கிட்டுப்பா. மேலேருந்து கீழேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமா மணி? 4 கிலோமீட்டர் இருக்குமா? ஒரு 3 கிலோமீட்டர் வரும். இன்னும் நடக்கிறது தான். ஆமாம், படிக்கட்டு இது மாதிரி தான். மேலே ஸ்டெப்ஸ் ஏற முடியல, ரொம்ப கஷ்டம். ஸ்டெப்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. சுற்றி பார்க்கலாம் வந்தால் ஜாலியாக 1 டே ட்ரிப்பு. ஈரோடு, சேலம், அதுக்கப்புறம் வேறு என்ன ஊர் மணி பக்கத்தால் நாமக்கல், திருச்சி, கோயம்புத்தூர் இங்கே இருக்கீங்களா வந்து பாருங்கள். சும்மா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறமா இருந்தால் ஓகே. அப்படி மேலே வந்து என்ஜாய் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். கீழே மட்டும் பாட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக நல்லா தான் இருக்கும். பாட்டு போங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து ஏற்காடு, சேலம். அந்த வீடியோ போட்டிருப்போம். ஐ பட்டனில் தான் போய் பாருங்கள். கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த வீடியோ நல்லா தான் இருக்குது. பாட்டு 3 இருக்குதா மணி? பாட்டு 2 தான் இருக்குது. செகண்ட் பார்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் மணி ரொம்ப நல்லா ஃபன் பண்ணியிருப்பாரு. அது எனக்கு பிடிச்ச வீடியோ. அது அவங்க போயிட்டாங்க. அப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா சாமி, இது சிவன் எல்லாம் இது பண்ணி சாமி கும்பிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி இது அதில் வந்து திண்ணீர் வச்சிருந்தாலும் எங்கள் நெற்றில் நிற்காது. ஏன்னா எங்கள் இதில் வேர்த்துருச்சு. அதனால் ஃபோட்டோலும் தெரியாது, இமேஜ்லையும் தெரியாது. காலில் டக்கரான ஆடுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மணி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹீல்ஸ் இந்த மாதிரி யாரும் வந்து வச்சுக்க மணி, என்னடா பண்ணுவேன் ஃபஸ்ட்டு? ஏன் மணி ஷார்ட்ஸ்ன்னு சொல்கிற தாயர்னா அதரா எங்களுக்கு அது டயர் தான். டயரு டயருக்கு நிறைய அர்த்தம் இருக்குதுடா. டவுஸ் இருக்குது. டவுஸ் இருக்கு.
மேலே வரப்போ ஷூ போட்டுவாங்க, கால் வந்து கொஞ்சம் இதாகும். செருப்புலாம் போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஷூ போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப சேஃபு. ஏமனி கால் கொஞ்சம் மடக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கு, ட்ரிப்பு கிடைக்காது. ட்ரிப்பு சுத்தமாக இருக்கும். ஆமாம், போகும். கொஞ்சம் பழைய செருப்பையும் போட்டு வராதீங்க, ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ஓரளவுக்கு புது செருப்பாக போட்டுவாங்க, அப்போ தான் கொஞ்சம் grip இருக்கும். எல்லாம் தடிக்கிட்டு விழுந்துருவோம் கீழே. ஸோ கைஸ், ஒரு பாதி மலை இறங்கிட்டோம். இன்னும் சொல்ல முடியாது, ஒரு காவாசி தான் இறங்கியிருக்கோம். இன்னும் ஒரு முக்கால்வாசி கீழே போகணும். ஸோ வரலாம், ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கீழே இருக்க அந்த கோவில், அந்த சீனரிஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே அந்த ஒரு கதவு திறந்தோடனே அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும் தெரியுமா, வடிவேல் ஒரு பாதத்தில் அந்த மாதிரி. அந்த கோட்டைக்கு வெளியே இருந்து உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வேறு லெவலில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே. மற்றபடி மேலையில் ஏறி வர முடியாது. மேலே ஏறி வர மாதிரி இருந்துச்சுன்னா பசங்களோட வந்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக மேலே ஏறிட்டு கீழே இறங்கலாம். அதுவும் பகல் நேரத்தில் வரணும், இல்லைன்னா இந்த கிளைமேட்டுக்கு வெயிலுக்கு தாங்க முடியாது, மண்டை காஞ்சிடுவோம். ஸோ வர மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் நேரமாக ஒரு 5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு இங்கேருந்து மேலே ஏறுற மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் ஸ்கூல்லாம் படிக்கிறப்ப 8:30 மணிக்கு தான் திறப்பாங்க. இப்போ பசங்க மேலே ஏறி வரப்போ 6 மணிக்கு திறந்துட்டு சொன்னாங்க. ஆமாம், இப்போ வந்து மேலே வந்து போலீஸ்லாம் நிறையா வந்து செக் பண்ணிட்டு போகிறனால ஸோ அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்றாங்க. இருந்தாலுமே வந்து பசங்க வரதுன்னா ஓகே, மற்றபடி லேடிஸ்லாம் வரக்கூடாது, மேலெல்லாம் சேஃப் கிடையாது. கீழே வேணால் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நீ வரக்கூடாதுன்னு சொல்லாத. இல்லை, வர வேணான்னு சொல்கிறேன். கீழே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த சீனரி, அந்த கோவில் அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம், சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி வந்து சாப்பாடெலாம் கொண்டு வந்து இங்கே தான் சாப்பிட்ருந்தாங்க. சாப்பாடே கொண்டாந்து அப்படியே அந்த கோவில் மண்டபம் மாதிரி கட்டி விட்ருக்காங்களோ அது மேலே ஏறிட்டு எல்லா ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து ஜாலியாக சாப்பிட்டு அதுக்கப்புறமா போகிறாங்க. அதே மாதிரி மேலே ஏற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி மறக்காமல் வாங்கிட்டு போயிருக்கேன். தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. பாதி தூரத்தில் நீங்கள் கீழே இறங்கிடுவீங்க முடியலன்ட்டு. நானே பாதி தூரத்தில் இறங்கியிருப்பேன், ஏதோ முடிச்சு உட்காந்து ஒரு வழியாக மேலே போயிட்டோம். இழுத்துட்டு போயிட்டேன். கீழே போகிறப்ப கூட பெருசாக ஒன்றும் தெரியல, மேலே ஏறுறது ரொம்ப முடியல. இந்த லீடர்ஸ் தயவு செஞ்சு சின்ன பசங்களாம் கூட்டு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். கீழே கூட்டு விட்டு காலை விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போனால் பசங்க டயரில் படுத்து வைக்கிடுவானுங்க. வந்தீங்கன்னா குரூப்பாக வாங்க, ஒரு 10 பேர் பக்கமாக வாங்க. அப்படி வந்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நமக்கு இந்த ட்ரெக்கிங் போகணுன்னே அப்படின்னு ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும், விரும்புவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு மேலே வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட நினைக்கிறேன். வரப்போ வந்து சின்ன கேஸ்கெட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா மேலே வந்து சமைச்சு சாப்பிட்டு போகலாம். தூக்கிட்டு போக முடிஞ்சால் அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஆமாம், வரப்போ காரோட வாங்க, ஒரு 10 பேர் இருந்து சாப்பிட்டு பொறுமையாக போகலாம். கார் எதுவும் சொல்ல மாட்டாங்க. காய்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு யூடியூப்பில் போட்டிருந்தாங்க வீடியோ, ஆயுதங்கள் இருக்கு பற்றி, அந்த காலத்து ஆயுதம் அதை வச்சு பூஜை பண்ணிருந்தாங்க கீழே. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு தெரியுது, நீ மூடு. ஸோ லெட்ஸ் டேக் ஏ ரெஸ்ட். எஸ், கீழே இறங்கும்போது பெருசாக ஒன்றும் தெரில, இருந்தாலும் அந்த கால்லாம் கீழே இருக்கிறதுனால பயங்கரமாக வலிக்குது. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகிறது நல்லது. அதனால் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ ரெஸ்ட் ஓவர், கிளம்பலாங்க போலே. கொஞ்ச நேரத்தில் மணி கீழே விழுந்துருப்போம். ஜஸ்ட் மிஸ் நேரம் கால் பசங்கிருக்கோம். கீழே கால் வைக்கும்போது தான் பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. நான் பாரு நடுவில் அந்த கேப் இருக்குது, அதில் எதுவும் தெரியாமல் கால் வச்சிட்டோம்னா கால் பழகிடும். எங்கேயுமே இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஏறுறது தான் செம்ம டஃப்பாக இருக்கும். அதனால் நம்ம இறங்கும்போது அவ்வளோக்கா ரெஸ்ட் எடுக்க தேவையில்லை. ஒரு 2-3 டைம் உட்காந்துட்டு போனோம்னாலே போயிடலாம். பட் ஏறும்போது தான் ரொம்ப வலி எடுக்கிறது கால்லாம். பாதி தூரம் வந்துட்டோம். நம்ம கூட சேர்ந்து அவரு கீழே இறங்கிட்டு இருக்காரு. கடிச்சிருவானோ, நம்ம வீட்டு நாய் மாதிரிலாம் இல்லை, அவங்க கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான். இவ்வளோ நேரம் அமைதியாக வந்துட்டு இருந்தான். கேமராவில் நீ ஃபோட்டோ எடுக்காதீங்கட்டான். ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்தனால கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்ச நேரம் இல்லை, ரொம்ப நேரமே உட்காந்துட்டோம். ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை, மற்ற வச்சு எல்லாம் இறக்க முடியாது. கொஞ்சம்
வெயில் அடிக்கல கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாகி கொஞ்சம் கூலிங்காக இருக்க மாதிரி இருக்கனால வேர்க்கல. வேர்த்துச்சுன்னா தான் ரொம்ப இதாகிடுச்சு. அங்கே ஏறவே முடிய மாட்டேங்குது வேர்த்துச்சுன்னா. கீழே வரும்போது பயந்தோம், என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, மேலே போய் எப்பறம் வீடியோ எடுக்கிறது. அந்த கோயிலை தாண்டோடனே ஒரு காக்கா குருவி காணும். மேலே ஒருத்தங்க சாமி கும்பிட்டு அப்படிங்க மட்டும்தான். ஒவ்வொரு மைலுக்கு ஒருக்கா ஒரு 2 பேர் 3 பேர் பார்க்கலாம், அவ்வளோதான். மொத்தமாக 3 மைல் தான். போடா ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து கீழே தெரியுதா கொஞ்சம் தூரமாக. இறங்குறனால ஒரு பிரச்சனை இல்லை, ஈஸியாக இறங்கிடலாம். பட் இவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்கோங்கிறத நினச்சாலே பெருமையாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா அந்த பெருமையை என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதாவது இந்த சங்கீத மலைக்கு வந்தீங்கன்னா வந்துட்டு சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சு சொல்லுங்கள். அந்த ட்ரிப்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், ரொம்ப தூரம் மலை ஏறணும் அப்படின்லாம் நினைப்பாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மலை சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணி ஏறலாம் ட்ரெக்கிங்கு. ஒவ்வொருத்தரும் வந்து ப்ராப்பராக வந்து அந்த ஜாக்கெட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஜர்க்கின்லாம் போட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் போட்டு வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. ஒன்று ஷூ மட்டும், டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு இதை மட்டும் போட்டுவாங்க. ஒரு பேக் வந்து 2 வாட்டர் கேனு, ஸ்நாக்ஸ், வேறு எதுவும் தேவையே இல்லை, தேவையே படாது. தண்ணி முக்கியம். 2 வாட்டர் கேனு, ஒருத்தருக்கு 1 லிட்டர் ஏமா. அப்படி போல வந்துச்சுன்னா இந்த மாதிரி குச்சி வச்சுருப்பாங்க. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இன்னும் 10 தூரம் தான் கீழே போகிறதுக்கு. சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. இது பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை கிளாஸ் உடஞ்சிடக்கூடாது. ஆமாம் ஆமாம், அது எதாவது அது கல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக நடக்கிற மாதிரி இருக்குது இந்த தரையில். இவ்வளோ நேரம் கல்லில் இறங்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம் இருக்குது. இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க. உட்கார மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏம் வச்சுக்கலாம். கீழே இருந்து நீங்கள் ஏறும்போதே இந்த இடத்துல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வழியே நிற்க முடியல, அது வலிச்சுட்டு போகுது. ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. பட் வெயில் இங்கே அடிக்க ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் ஹாட் ஆகுது. அவ்வளோதான் கைஸ், பஞ்சகிரி மலை முடிஞ்சுது. வேறு ஏதாச்சும் பெருமை இருக்காங்க இந்த மலையை பற்றி? வேறு எந்த பெருமை எனக்கு தெரிஞ்சுருந்தீங்களா? ட்ரெக்கிங் தான். ட்ரெக்கிங் போகணுன்னா அதுதான் வாங்க. வந்தீங்கன்னா கீழே அந்த சீனரிஸ்லாம் செமையாக இருக்கும், அதையும் சொல்லிக்கிறேன். எனக்கு இது ஓகே சொல்லிட்டுருவேன். இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, இதை பற்றி மலையை பற்றி. இங்கே தான் தீரன் சின்ன மலையை வந்து அடைச்சி வச்சுருந்ததாக சொன்னாங்க. சொல்கிறாங்க, அது உண்மையாக என்னன்னு தெரியல. படிச்சிருக்காங்க, நானும் யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ காய்ஸ், விக்ட்ரி. மேலே ஏறிட்டு கீழே இறங்கியாச்சு. என்ன நிலமையில் இருக்கும் மேலே இப்படி ஆமாம், வெற்றிக்குறி. வெற்றி குட்டிட்டா மேலே ஏறிட்டு கீழே இறங்குனீங்கன்னா என்ன நிலமையில் இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலமையில தான் இருப்பீங்க. எப்படி கண்ணை பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் ஆகிட்டேன். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ கலர் ஏற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் ட்ரெக்கிங் போகிறோம். சொல்ல மாட்டேன். கோயிலுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது. அது மேக்ஸிமம் வந்து எல்லாருமே குளிக்க வைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு மேக்ஸிமம் குடிக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி அங்கே தான் இந்த வழி அதான் கிணறு. இங்கே ஒரு கிணறு இருக்காங்க, கேட்டு மாதிரி போட்டு ரொம்ப பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. கிணத்தை போய் பார்ப்போம். கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு ஓரளவுக்கு இது பண்ணி காட்ட முடியும். அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். போட்டேன் வந்துருக்கேன். கோயிலுக்கு வந்துருக்கப்போ நான் உள்ள போயிருக்கேன். என்ன கோயில் தெரியல, என்ன கோயிலுன்னு தெரியல. மேக்ஸிமம் அந்த காலத்து ராஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் தான் கட்டுவாங்க. மேலே தான் சொன்னாங்க. இது என்ன கோயில் தெரியல. கோயில் கேட்லாம் ஒரு செம்மையான ஒரு கிணறு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறோம். கிணறு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு செம்மையாக போட்டு வச்சுருக்காங்க, இது உள்ளே போயிடக்கூடாது. குடிக்கிற தண்ணிக்கு ஆதாரம் வந்து படிக்கட்டு இது. தண்ணி மொக்க போகிறாரு. எல்லாம்
எடுத்தால் குடிக்க தண்ணி யூஸ் பண்ணுறது பாசம் பாசம் வைக்கணும். தண்ணி நல்லா இருக்கும் குடிக்கிறது, அதுதான் முக்கியம். இதெல்லாம் ஊற்று தண்ணி சொல்லப்போம். குடிக்கலாமாங்கண்ணா? ம் இது வலிக்கு கீழே சளி பிடிக்கும். சரி சரி அப்படியே இந்த மலை அடிவாரத்தில் இருக்கு தண்ணி தண்ணி நினைக்கிறேன் ரசிகர் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்னு சொல்லிட்டு பார்த்து சமையல் போட்டு ஜாலியாக போட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அந்த டீட்டெயிலாம் சொன்னார். அந்த கிணத்துல தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த இதை பற்றி தான். ஃபஸ்ட் டைம் குடிச்சுன்னா சளி குடிச்சிட்டு அப்படின்னாரு. குடிக்காதீங்கன்றார் எங்களெல்லாம். அதனால் ரெகுலராக அங்கே இருப்பீங்க. கீழே வந்தாச்சு. கோட்டையோட ஓவர்வியூ ஒரு டைம் பார்ப்போம். ஸோ கைஸ் நீங்கள் ஃபேமிலியோட வரமா இருந்துச்சுன்னா வந்து இந்த இடத்த மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதோட ஓவர்வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் உள்ளே வந்தோடனே இதை தான் பார்ப்பீங்க. இங்கேருந்து மேலே ஒரு கோயில் இருக்குது. இந்த வழியாக போனால் அது உள்ளுக்குள்ளே தான் இங்கே தெரியுது பார்த்தீங்களா. இந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு திரும்ப கீழே போகலாம். இங்கே ஒரு கோயில் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு குளம் இருக்குது. இதை என்ஜாய் பண்ணலாம். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்களா, பகல் டைமில் காலையில் நேரமாக வந்தீங்கன்னா இது மேலே ஏறி இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாம் ஃபேமிலியோட. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போஸ் கொடுத்துருக்காரு. மலை இங்கே இருக்குது, இந்த மலைக்கு தான் போகணும். இதெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன துகளாக இருக்குது தெரியுமா. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னதுங்க முதல்ல கீழே இங்கேயே ஏதாச்சும் போர் எடுக்கணும்னு வச்சுக்கோ, அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆயுதங்கள்லாம் வச்சு இது பண்ணுறது. நம்ம இங்கேருந்தே படுத்துக்கிட்டே எதிரியை தாக்குறதுக்காக இந்த மாதிரி லைனாக கட்டியிருக்காங்க. லைனாக அந்த போல்ஸ் மாதிரி பண்ணி இந்த கண்ணு விட்டு தூக்கி போடுவாங்க மணி, அதுக்கு யூஸ் பண்ணுறது. யார் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முன்னாடி இதை தாண்டி உள்ளே வர முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். எந்த மேலே வராது மணி. அது பேர் இங்கேருந்து இவங்க என்ன வேணால் பண்ணலாம், அவங்கள பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்குல்ல, எல்லாமே தெரியுது. திஸ் இஸ் த வியூ ஆஃப் ஃப்ரண்ட். முன்னாடி அந்த இது மேலே ஏறின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ. இந்த சைடு ஃபுல்லாக கோட்டை மலை தான். இது ஃபுல்லாக மட்டும் தான் வர முடியும். வேறு எங்கே சுற்றி வந்தாலும் பாருதா கடைசியில் இந்த தடுப்பு எப்படி இருந்தாலும் அடிச்சு நெருக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. சும்மா அவங்க வந்து தீரனை வந்து கைது பண்ணுன்னு சொல்கிறானுங்க. உள்ளே ஃபஸ்ட்டு மேலே ஏற முடியும். ஸோ இந்த கோட்டையோட கிளியர் வியூ இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இது வழியாக வந்தால் நேராக இதில் பூந்து தான் உள்ளே வரணும். இதில் தான் எதிரிங்க உள்ளே வந்து இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு இந்த இடத்த அழிச்சா தான் இதுக்கு இந்த கேட்டை தாண்டி பின்னாடி போக முடியும். மத்தையாக தான் அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம ஹைட் இதுவே தாண்ட முடியாது. இந்த பக்கம் வாங்க மாட்டோம், பயமாக இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை இது பண்ணோம். இங்கே இருக்கவங்கள இதை தாண்டி போனால் இந்த சைடு எவ்வளோ பெரிய இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எங்கேருந்து வேணாலும் தாக்குவாங்க. இதை தாண்டி முடிச்சுட்டு இது வழியாக போகுது. இந்த கேட்டை தாண்டி தான் உள்ளே போகணும். அதுக்கு பின்னாடி தான் இந்த கோவில் இருக்குது. இந்த இடத்துலையும் ஏகப்பட்டது இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் அவங்களால மலை மேலேயே போக முடியும். மலை மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடுக்கு, ப்ளஸ் இங்கே இந்த இடத்துல தெரியுதா, இங்கே ஒரு அடுக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளால் மலை மேலே போவோங்கிறது வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ பெரிய வேறுனா இருந்தாலும் இதில் சண்டை போட்டு இதெல்லாம் தாண்டி மலை மேலே சும்மா ஏறும்போது அப்படி மூச்சு வாங்குது. இதெல்லாம் தாண்டி தான் ஃபைனலாக நம்ம மேலே இங்கே தெரிகிற இந்த இடத்துக்கு போகணும். இதை தாண்டி மேலே வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் சங்ககிரி கோட்டையோட டோட்டல் இடம். இந்த சைடில் நீங்கள் வேறு எல்லா பக்கமும் செவுறு தான், எந்த வழியாகவும் உள்ளே வர முடியாது. இந்த சைடும் சரி, அந்த பக்கம் வரீங்கன்னா அது ஃபுல்லாக மலை. அது மேலே ஏறி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது மட்டும்தான் ஏற முடியும். ஸோ கைஸ் கீழே வந்துட்டோம். இதோட இந்த கோட்டையோட வீடியோ முடிஞ்சிச்சு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, அவ்வளோ தூரம் பண்ணியாச்சு. திரும்ப எப்படி போகிறோங்கிறத மோட்டோலாகில் சந்திக்கலாம். ஆமாம் வாங்க. ஸோ கைஸ் கிளம்பலாம். முடியலை.
போகிறேன். ஸோ போகலாம். பாய் பாய், கிளம்பலாம். ஸோ இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் கொஞ்சம் கொஞ்சம் பலம், அவ்வளோதான். பட் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ண ஆசை இருந்துச்சுன்னா ஈரோட்டில் இருந்தீங்கன்னா ரொம்பவே பக்கம். அதிகபட்சமாக ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். தண்ணி வாங்கலான்னு பார்த்தோம், பட்டு வண்டியை நிறுத்தி தண்ணி வாங்குறது கூட எங்களுக்கு இது இல்லை, அவ்வளோ சலுப்பாக இருக்குது. ஸோ போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். என்னது? ஆமாம், அதே மாதிரி எனக்கே ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு கேமரா வைக்கும்போது எக்ஸாம்பிள் யாராச்சும் வந்தால் ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். பட் அதை பார்த்தோம்னா நமக்கு வீடியோ கிடைக்காது, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர்வானுங்களான்னு பாரு, வீடியோ வரும்ல. வீடியோவில் மாட்டிக்கிட்டானுங்க, வீடியோவில் மாட்டிக்கிட்டானுங்க. அவனுங்க நாயை சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஜங்ஷன் நம்ம வந்தது. இப்போது உங்களுக்கு இப்போ வழி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நான் இப்போ போகிற வழி அப்படியே பார்த்துக்கோங்க. கூட அந்த இது மாதிரி ஊஞ்சல் மாதிரி பண்ணுறது செம்மையாக இருக்குது. எள்ளி முடிச்சு போகலாமா? போகலாங்க முதல்ல. எனக்கே எப்போதுமே இல்லை. எங்கே இருக்குது? பின்னாடி தான் இருந்துச்சு. போகிற வழியில் ஏதாச்சும் இருக்கா? பின்னாடி போய் பார்க்கலாம். அப்படியே போகலான்னு முடிவு பண்ணோம், கடைசியில் இளநீர் கேட்குறான். ஸோ இளநீ கடை எங்கேயாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் தாகம். தண்ணி குடித்தோம், பட் இருந்தாலும் தாகமாக தான் இருக்குது. அவ்வளோ தூரம் வெயிலில் மேலே ஏறினது. ஸோ இந்த மோட்டோலாக் செட்டப், மோட்டோலாக் வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் குறைகள் நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோ அப்படி ட்ரைவ் பண்ணுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ தான் தெரியுது ஏன் இந்த ஆக்ஷன் கேமராலாம் போட்டு வண்டி ஓட்டுறாங்க. இதை அப்படியே கேப்சர் பண்ணி நம்ம அனுபவிக்கிற இந்த ஃபீலை அப்படியே கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, உண்மையாலுமே வேறு லெவல். வீடியோவில் பிளாக் அண்ட் ஒயிட்டு செம்மையாக தெரிய மாட்டேங்குது, வேகமாக ஓடுற மாதிரி தெரிய மாட்டேங்குது. எது இதுவா? ஆமாம், இந்த சைடில் ரோடு இதை சொல்கிறான். அப்படியே வேகமாக போகிறப்ப இன்னும் மூவ் ஆகிட்டு போகிற மாதிரி. நீ என்ன பார்க்குறியோ அதை தான் அதில் கேப்சர் ஆகுது. இவன் வேறு 60 கேட்டால் கத்த ஆரம்பிச்சிருவான். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் மலைத்தொடர் இருந்தால் சொல்லுங்கள், பட் ட்ரெக்கிங் சொல்லாதீங்க. அடுத்த டைம் ஏதாச்சும் ஹில் ஸ்டேஷன் ஜாலியாக மோட்டோலாக் பண்ணுற மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஏரியா இருந்தால் சொல்லுங்கள். ஈரோட்டை சுற்றி பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா. என்ன? ஆமாம் ஆமாம், ஆக்ஷன் கேமரா கண்டுபிடிச்ச காரணமே அதுதான். ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுற காரணமே மெயின் அதுதான்.
இந்த இது என்னென்னா இப்போ மோட்டோ வ்ளாகிங் அப்படிங்கிறது ஒரு பட்சம் இருந்தாலும் நம்ம மேலே எதுவும் தப்பு இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த கேமரா வீடியோஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் எதிர்பாராத விதமாக நடந்தாலும். இந்த லெஃப்ட் கிடையாது, நம்ம போக வேண்டியது அடுத்த லெஃப்ட்டு. திஸ் இஸ் த லெஃப்ட். அப்படியே இந்த ஊருக்குள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா சுற்றி மலை தான் உங்களை வரவே இருக்கும் சங்ககிரிக்கே. அதனால தான் கோட்டை எங்கே கொண்டாந்து கட்டிட்டாங்க போல. நான் வீடியோட ஸ்டார்டிங் எனக்கே தெரியல, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் போனேன். இந்த மதிலாம் காட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ராஜாக்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் போனேன். பட் அது வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, இந்த சிறைச்சாலை, தானிய கிடங்கு, அப்புறம் இந்த ஆயுத கிடங்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுற அவங்க பொருள்லாம் சேகரித்து வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் 2-3 கோவில் இருக்குது. அதை விட்டு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு போட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி இடங்கள் தான் இருக்குது. மேலே உச்சிக்கும் அதே மாதிரி நான் சொல்லியிருப்பேன் வீடியோலேயே, உச்சிக்கு இது வரைக்கும் யாரும் போனதில்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக இருக்கோம். உச்சி வரைக்கும் போய் வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் இதுக்கு போனதே.